அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலிஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நைட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் ஒதுக்கி ஓதக்கூடிய ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப நீண்ட நாளாக பிரச்சனைகளாக இருக்கும். எவ்வளவு கேட்டும் ஹாஜத்துக்கள் நிறைவேறாமல் இருக்கும். தொடர்ந்து வறுமை, கஷ்டங்கள், நோய் நொடிகள் சொல்லிட்டு சோதனைகள் நீண்டு கொண்டே இருக்கும். எவ்வளவோ துவா செஞ்சுருப்போம், என்னென்னமோ அமல்கள் செஞ்சுருப்போம். அப்பமோ ஏனோ அந்த சோதனை இன்னும் நீண்டு கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்டவங்க ஒரு நிமிஷம் இந்த துவாவை ஓதுறதுக்கு ஒரு நிமிஷம்தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ஒரே ஒரு முறை ஓதி அல்லாஹ்விடம் நீங்கள் துவா செஞ்சு பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் எத்தனை வருஷத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி, பல வருடமாக தொடர்ந்து நீங்கள் துன்பத்தை அனுபவித்தாலும் சரி, இந்த ஒரு துவா அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். ஃபஸ்ட்டு நான் துவாவை சொல்லிடுறேன், பிறகு எப்படி ஓதலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹும்ம ஃபிர்லி. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹும்ம ஃபிர்லி. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு நிகரானவன் இல்லை. ஆட்சி அவனுக்கே, புகழும் அவனுக்கே. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன். அல்லாஹ் தூயவன். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ் மிக பெரியவன். நன்மைகள் செய்வதும் தீமைகளிலிருந்து விலகுவதும் அல்லாஹ்வின் உதவியால்தான். இறைவா, என்னை மன்னித்துவிடு. இந்த துவா எந்த துவானா, இரவில் விழிப்பு வந்தால் ஓத வேண்டிய துவா. அதாவது நம்ம சில நேரங்களில் தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு விழிப்பு வந்துடும், முழிச்சிருவோம். நம்ம அந்த நேரத்தில் தூக்கம் இல்லாமல் புரண்டு புரண்டு படுப்போம். அந்த நேரத்தில், அதாவது தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் விழிக்கிறீங்க, அந்த நேரத்தில் இந்த துவாவை நீங்கள் ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவதாக வாக்குறுதி அளிக்கின்றான். கூடவே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கூட ஒரு 2 ரக்காத் தொழுது துவா செய்யும் போது இன்னும் சிறப்பு. ரொம்ப சின்ன துவா தான், ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள்லாம் இல்லை, எல்லாமே தெரிஞ்ச வார்த்தைகள் தான். ஈஸியாக இந்த துவாவை நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஒரு நிமிஷம் தான் ஆகும், நீங்கள் பொறுமையாக ஓதுனா கூட ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது. ஆனால் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. ஏன்னா நைட்டு திடீர்னு நம்ம எழுந்திரிப்போம், அந்த நேரத்தில் உங்கள் மனசில் மனப்பாடமாக இருந்தால் தான் இந்த துவாவை ஓத முடியும். ஒரே ஒரு நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணால் நைட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பல வருட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பான். ரொம்ப நாளாக நீங்கள் கேட்ட காரியங்களை எல்லாத்தையும் நிறைவேற்றி தருவான். யாருக்காவது ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா டெய்லியும் நைட்டு இந்த துவாவை எடுத்து நீங்கள் ஓதுங்க. அதுவும் தஹஜுத் நேரத்தில் இந்த துவாவை ஓதுவது சிறப்பு. தஹஜுத் நேரம் மிக சிறப்பான நேரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானத்திற்கு இறங்கி வரான். என் அடியார்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா, நான் தரேன். பாவ மன்னிப்பு கேட்குறாங்களா, அவனை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே இறங்கி வருகின்ற நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் தருவான். உங்களால் முடிஞ்சால் ஒரு 2 ரக்காத்தாவது, குறைஞ்சது நான் சொல்கிறேன், ஒரு 2 ரக்காத்தாவது தொழுது நீங்கள் துவா செய்யலாம். அப்படி இல்லை தூக்கமாக இருக்குது சொன்னால் நீங்கள் படுத்த நிலையிலேயே இந்த துவா ஓதி அல்லாஹ்விடம் உங்கள் தேவையை கேட்கலாம், உங்கள் கஷ்டத்தை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஓதுறதை பொறுத்து தான் இருக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் மனப்பூர்வமாக ஓதுறீங்களோ அதுதான். இதனோட வரிகளை பொருள் உணர்ந்து மனசார ஒரு முறை ஓதி கேட்டாலே உங்களுடைய தேவைகளை நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். ஏன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளின் அர்த்தமும் அவ்வளவு சிறப்பான அர்த்தம், மிக சிறப்பான வரிகள், அல்லாஹ்விற்கு பிடித்த வார்த்தைகள் எல்லாமே இந்த துவாவில் அடங்கி இருக்கு. இதை நீங்கள் அதுவும் நைட்டு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து இந்த துவாவை நீங்கள் ஓதுறீங்க. அதனால தான் இந்த துவாவிற்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள் சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க, வேதனையில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. எப்படா நம்முடைய பிரச்சனைகள் தீரும் சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க டெய்லியும் டைம் ஒதுக்குங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஓதுங்க. ஓதியும் கிடைக்கல சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடாதீங்க. தொடர்ந்து ஒவ்வொரு இரவும் எழுச்சி ஓதுங்க. நிச்சயமாக உங்கள் தேவை நிறைவேறும். ரொம்ப நாளாக அல்ல உங்களை வெயிட் பண்ண விட மாட்டான்.
ஏன்னா நைட் டைமில் நீங்கள் கேட்குறீங்க, தஹஜ்ஜுத் நேரத்தில் கேட்குறீங்க. ஒருவேளை அந்த டைமில் உங்களுக்கு விழிப்பு வரலனா கூட நீங்கள் அலாரம் வச்சு கூட எந்திரிக்கலாம். அலாரம் வச்சு அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதிக்கலாம். ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் நைட்டில் நீங்கள் செலவு பண்ணி அல்லாஹ்விற்காக ஒதுக்கி இந்த துவாவை ஞாபகம் வச்சு ஓதுறதால உங்கள் வாழ்க்கையே மாறணும்னா நிச்சயமாக நம்ம ஒரு நாள் கூட, அதாவது ஒரு நைட்டு முழுக்க கூட நம்ம தூங்காமல் இருக்கலாம். நம்முடைய பிரச்சனைகள் தீரும் சொல்லிட்டு இருந்தால் அப்படி உறுதி செய்யப்பட்ட துவா தான் இது. நீங்கள் கேட்டால் கிடைக்கும். கையேந்தி கேளுங்க, டெய்லியும் கேளுங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள், ரொம்ப நாள்லாம் உங்களை வெயிட் பண்ண விட மாட்டான். ஏன்னா மிக சிறந்த நேரம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அல்லாஹ் வாக்குறுதி தந்திருக்கின்றான், இந்த நேரத்தில் இந்த துவாவை நீங்கள் கேட்டால் நீங்கள் கேட்டதை நான் தருவேன், நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் உங்களை நான் மன்னிக்கின்றேன் சொல்லியிருக்கான் இந்த துவாவை ஓதி கேட்பவருக்கு. அதனால் இந்த துவாவை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. இன்றைக்கி நைட்டு ஓதி பாருங்க. அல்லாஹ் நினைத்தால் இந்த ஒரு இரவு போதும் உங்கள் வாழ்க்கையை அப்படியே மாற்றுவதற்கு. எத்தனையோ பேர் வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நிமிடத்தில் அப்படியே மாற்றிடுவான். அவ்வளவு சக்தி வாய்ந்தவன். அவன்கிட்ட தான் நம்ம கையேந்தி நிற்கிறோம். அவன் நினச்ச ஒரு செகண்ட் போதும், நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். அப்படிப்பட்ட அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்க, அழுது கேளுங்க. நிச்சயமாக உங்கள் தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் நீக்க வேண்டும், உங்கள் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலனடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.